தொடர்ந்து நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல்ல தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொன்னவர் விஜய் தற்போது 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார்? அதாவது இப்ப அவர் வேற ஏதும் மத பிரச்சனை, சாதி பிரச்சனை, வேற ஏதும் உரிமைசார் பிரச்சனையை மையப்படுத்தி அரசியலுக்கு வரும்போது கூட நாம் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் ஊழல் ஒழிப்பு தான் தனது மைய அரசியல் என்று சொல்லிக் கொண்டு வருபவர் வரி ஏய்ப்பு செய்கிறார். அதற்கு நீதிமன்றம் அவரை அபராதம் விதிக்கிறது அப்படின்னும் போது அது அவர் அடிப்படை அரசியலே பெரும் முரணானது அப்படின்றதுதான். நீங்க பாருங்க, ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொன்ன கமலஹாசனால என்னுடைய வரி நிலையை பற்றி, என்னுடைய வருமானத்தை பற்றி என்னால ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியுது. ஏன்னா அவர் என்னங்கிறாருன்னா, நான் நேர்மையா இருக்கிறேன், அதை என்னால ப்ரூவ் பண்ண முடியுங்கிறாரு. விஜயால ஒருபோதும் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக தான் இது இந்த தீர்ப்பை பார்க்க முடியும். இந்த வழக்கே அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பல வருடங்களாக அவர் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொன்னாலும், இப்போ டிக்கெட் விற்கிறத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா விஜயா அதை லாபம் பெறாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அதிலிருந்து லாபம் பெறுகிறாரோ இல்லையோ அதை ஒரு முறை கூட அவர் கண்டித்ததும் கிடையாது அப்படிங்கறத பாக்குறோம். அவர் அடிப்படையிலே ஊழலுக்கு எதிரானவர்லாம் கிடையாது. ஊழலால தான் அவர் கொழுத்து இருக்கிறாரு. அவரு ஃபீல்டுல அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஊழல், அவர் ஊழல் பண்றாரோ இல்லையோ அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஊழல் அவர் நல்ல லாபம் தான் அடைந்திருக்கிறாரு அப்படிங்கறத வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் செல்வாக்கு பெறுவதற்காக அவர் பயன்படுத்துவதானுடைய அவர் துறை சார்ந்த வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவரு முழுக்க முழுக்க ஊழல் மிகுந்தவர் தான் அப்படின்றத இதை காட்டுது. பொது வாழ்வில் தூய்மை அப்படின்னு அரசியல் பேசக்கூடிய விஜய் தற்போது அம்பலப்பட்டு நிற்கிறாரா? கண்டிப்பாக அம்பலப்பட்டு நிற்கிறார். அதாவது இது இவ்வளவு நடந்துதான் அவர் அம்பலப்பட வேண்டும் அப்படிங்கறதா ஒரு பெரிய அவலம். ஏற்கனவே எல்லாரும் கண்கூடாக தெரிவதே அவர் அம்பலப்பட்டு தான் நின்றுக்கணும். ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் உள்ள நம்மளுக்கு உணர்த்த வேண்டிய அளவு இருக்குது அப்படின்னா, அவருக்கு இந்த தூய்மையான இமேஜை கொடுப்பதற்கு பல ஊழல் மிக்க அவருக்கான நபர்கள், குறிப்பாக ஊடகங்கள் அவரை ஊறி பெருக்கி வழி கொண்டு வந்ததா அப்படின்னு பாக்குறோம். இல்லைன்னா அவர் அவரோட ஊழலோ இல்ல அவர் எப்படி ஊழலை நம்பி இருக்கிறார் என்பதெல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு அம்பலப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்றேன். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.